அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல ஒரு புதிய விருந்தினரை இயேசு நாமத்தினால நம்ம அழைக்க போறோம். வாங்க சிஸ்டர், வாங்க. நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பிள்ளைங்களா எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க பிள்ளைங்க? தம்பி பிகாம் முடிச்சு +2 முடிச்சுட்டு பிகாம் போயிட்டு இருக்கான். பாப்பா 10th முடிச்சுட்டு +1 போயிட்டு இருக்கான். புரியுதுங்க? ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அப்ப ஆவிக்குரிய விஷயத்துல பிள்ளைங்களா எப்படி இருக்கிறாங்க? விஷயத்துல நல்லா ஜெப வாழ்க்கையில நல்லா வளர்ந்துருக்காங்க பிள்ளைங்க. வேத வாசிப்பிலும் பாடல் பகுதியிலும் ஆராதனை பகுதியில பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுமே 2 சபையில ஆராதனை பண்றாங்க. ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறாங்க. சரி சரி சரி, ரொம்ப நல்லதா போச்சு. உங்களுக்கு சப்போர்ட்டா உங்களை விட உயரமா வந்துட்டுக்கிறாங்க பிள்ளைங்க. ஆண்டவர் வாசனை என்ன சொல்லுது? ஒளிவ கண்டுகளை கர்த்தருடைய பிள்ளைங்க 128 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒளிவ மர கண்டுகளை போல வைப்பாங்கன்னு சொல்லிட்டு வாசிக்கிறபடி பிள்ளைங்க வச்சிருக்கிறாரு கர்த்தர். ஒளி மர கண்டு போல இருக்கிறாங்க. நல்லா உயரமா புஷ்டியா வளர்ந்து நல்லா உயரமா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பனைய போல செழிப்பா சொல்லுது. அது போல செழிப்பாவும் வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆமென் ஆமென். இப்போ சிஸ்டர், நம்ம உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு உலகத்துல எங்க பாரு யுத்தங்கள், எங்க பாரு பேரழிவுகள், நெருப்பால யுத்தங்களினால விபத்துக்களினால நிறைய பேரழிவுகள் நடந்துட்டு வருது. கொள்ளை நோய்கள், தண்ணீரினால நிறைய பேரழிவு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்குதுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன சொல்லுது? யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுங்கள், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். இவைகள் எல்லாம் நடக்கும் வேதம் சொல்லுது சொல்லி இருக்குது நம்மளுக்கு. அப்ப ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூட ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம அவங்க ஆயத்தப்படுத்தணும். நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் ஆயிடுச்சு. இதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற செய்தி என்னன்னாக்கா, ஆட்டுக்கடாவுக்கு 2 கொம்பு இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தும் விசேஷத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வெள்ளாட்டு கடாவுக்கு இருக்கிற இந்த 2 கொம்பு எதை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிஸ்டர். இந்த 2 கொம்பு வந்து நம்ம முதல்ல வசனத்தை வாசித்தரலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 13வது அதிகாரம் 11வது வசனம் 11ல இருந்து நம்ம ஒரு அது எது வரைக்கும் ஆட்டுக்கடா பத்தி சொல்லுது, ஆட்டுக்கடா என்ன சொல்லுது அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. 2 கொம்பு இருக்குதாங்க. ஆட்டுக்குட்டிக்கு 2 கொம்பு இருக்குதான். 2 கொம்புகளை உடைய வலு சர்ப்பத்தை போல பேசினது. அந்த ஆட்டுக்கடா, அந்த ஆட்டுக்குட்டி வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்ப அந்த வலு சர்ப்பம் எதை குறிக்குது? வஞ்சிக்கிறாவே லூசி பிசாசு. வலு சர்ப்பம் எது? லூசிபர் பிசாசு. லூசிபர் பிசாசு. லூசி பிசாசு தான் அந்த வலு சர்ப்பம். அப்போ லூசி பிசாசு மாதிரி பேசுதான். எது? ஆடு பேசுது. அந்த ஆட்டுக்குட்டி பேசுது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான அப்படிதான் யோவான் சொல்றாரு. அது தலையில 2 கொம்பு உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோவானும் அப்படிதான் சொல்றாரு. சோ இந்த 2 கொம்பு முதல்ல எதை குறிக்குது? கொம்பு அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கு, அப்புறம் வலுவு
ரொம்ப ஸ்ட்ராங், பலம் உள்ளது. அப்புறம் உறுதியானது. ஆட்சி ஆளுகை செய்யற ராஜா கையில தானே செங்கோல் ஆட்சி பண்றவன். ஆமா. அப்போ இந்த 2 கொம்பும் 2 ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 2 ராஜ்யத்தை பத்தி சொல்லுது. அப்போ இந்த 2 ராஜ்யம் எது இன்னைக்கு உலகத்துல? இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா சொல்லப்படுகிறது, ரஷ்யா சொல்லப்படுகிறது. வெரி குட். இந்த 2 நாடு குறித்து தான் 2 ராஜ்யம்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. வெரி குட். ஆமா. இந்த 2 நாடும் 2 வல்லரசை குறிக்கிற ஒரு அடையாளமா இந்த பூமியில. ஆமா ஆமா. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? கொம்பு பத்தி பேசும்போது என்ன சொன்னீங்க? ரொம்ப ஸ்ட்ராங், வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. ஆமாங்க. எல்லா வல்லமையும் பெற்றிருக்குதான். ஆமா. அதிகாரம் உள்ளது. ஆமா. அப்புறம் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 2 நாடும் எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஆளுகைக்குள்ள நடக்கும். உலகத்தில் இருக்கிற நாடுகளை. ஆமா. உலகத்துல எல்லா நாடுகளையும் அது கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கு. கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த 2 நாடு வந்து ஒண்ணு வந்து அமெரிக்கா, இன்னொன்னு வந்து ரஷ்யா. ஆமா. அப்ப 2 வல்லரசு நாடு. அப்ப 2 கொம்பு எதை குறிக்குது? 2 நாட்டை குறித்து. 2 நாட்டை குறித்து 2 வல்லரசு பத்தி பேசு. ஆமா. அப்படின்னாக்கா இந்த பூமியில இருக்கிற நாடுகளை 2 பிரிவா பிரிச்சு பார்க்கணும். சரி. அமெரிக்கா பக்கம் எந்த நாடு சேருது, ரஷ்யா பக்கம் எப்படி இருக்குது, எந்த நாடுகள் எல்லாம் போய் சேருதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம பார்க்கணும். என்ன 2 கொம்பு. அப்புறம் 2 ராஜ்யம், 2 வல்லரசு, அதிகாரம் எல்லாம் கொம்பு பத்தி சொல்லுது. அதனால பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம இத கொஞ்சம் விவரமா நம்ம வேதத்தின் அடிப்படையில கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் 2 கொம்பு 2 ராஜ்யத்தை குறிக்குது. நேபுகாத்நேச்சார் ஒரு சிலை பார்த்தாரு பாரு. ஆமாங்க. அங்க 2 கால் வருது. ஆமா. சிலைக்கு 2 கால் இருக்கு. 2 காலை பார்க்கிறோம். இப்போ இந்த 2 கொம்புக்கு 2 காலம் 2 கொம்பும் ஒரே அர்த்தத்தை சொல்லுது வேதம். ஒரே அர்த்தத்தை குறிக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்க. வெளிப்படுத்தல் இருக்கிற வசனமும் தானியேல் புத்தகத்தில் இருக்கிற வசனமும் 2த்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 2மே அந்த 2 ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றது நம்ம வேதத்தின் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த 2 நாடுகளும் ஐநா சபை ஒரு பக்கம். இந்த 2 கால் இருக்குது இல்லையா? ஒரு கால்ல வந்து 5 வரல். ஆமா. இன்னொரு கால்ல 5 வரல். அமெரிக்கா ஐநா சபை ஒண்ணு. ஐநா சபைனா 5 நாடு. புரியுதா? அப்ப ஐநா சபையில எத்தனை நாடு கலந்துட்டு இருக்குதுன்னாக்கா 5 நாடு கலந்துருக்கு. அதான் ஐநா அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு அதுக்கு லீடரா நிக்கிறது வந்து அமெரிக்கா நிக்குது. அதுக்கு அமெரிக்கா நிக்குது. இன்னொரு பக்கம் ரஷ்யா. என்ன நாடு? ரஷ்யா. அது ஒரு கூட்டமைப்பு சேர்க்குது. என்ன கூட்டமைப்பு? பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பை ரஷ்யா சேர்க்குது. அதுலயே 5 நாடு இருக்குது. ரஷ்யாவிலே 5 நாடு இருக்குது. ரஷ்யா சேர்க்கிற கூட்டமைப்பிலேயே 5 நாடு இருக்குது. அமெரிக்கா சேர்க்கறதுலயும் 5 நாடு இருக்குது. இப்ப 2 கால்னு பார்த்தா ஒரு கால்ல 5 வரல, இன்னொரு கால்ல 5 வரல. இப்ப 2 நாடு ஒரு நாட்டுல 5 நாடு சேர்ந்துருக்குது. இன்னொரு நாட்டுல 5 நாடு சேர்ந்து 5 நாடு அந்த கூட்டமைப்புல 5 நாடு சேர்ந்துருக்கு. இது புரியுதுங்களா? புரியுதுங்க.
அப்ப இந்த 2 கொம்பு 2 வல்லரசு குறிக்குது, ஆமா 2 கூட்டமைப்பை குறிக்குது, ஆமா 2 கூட்டமைப்பை குறிக்குது. ஸோ இந்த இந்த கூட்டமைப்புல வர இந்த நாடுகள் இப்ப இதனுடைய மனநிலையை நம்ம பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஆமா பார்த்தாதான் நமக்கு தெரியும் என்னன்னு. இப்போ நம்மளுக்கு ஒரு சில விஷயம் தெரியுது. ஆமா இத பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு சில மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. இப்போ இந்த தொலைக்காட்சி மூலமா கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல நாட்டுல என்ன நடக்குது. இப்போ எனக்கே ஒரு சில விஷயம் தெரியாதுங்க. இப்போ நம்ம கலந்து உரையாடும் போதுதான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கூட தெரியுது. அப்போ இந்த விஷயம் அநேக மக்களுக்கு போய் சேரணும். ஆமா ஒரு தெளிவு உண்டாகணும் மக்களுக்குள்ள. ஆமா ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பாத்தீங்கன்னா எத்தனையோ காட்சிகள்ல பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு சன் செய்தி கூட கேட்கிற ஆட்கள் குறைவாதான் இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஜெபம் பண்ண முடியும். இயேசுனுடைய வருகையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ராஜ்யத்தை குறித்து தெரியும் போது இயேசுனுடைய வருகையும் அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஆமா அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதும் இது நம்ம பேசுறதும் மக்களுக்கு இது போய் சேரணும். கர்த்தர் இது கிரியை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இந்த 2 நாட்டை பத்தி அதனுடைய பலத்தை அதனுடைய உள்ள இருக்கிற அதனுடைய எண்ணங்களை இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப அமெரிக்காவுடைய எண்ணம் எப்படி இருக்குது, ரஷ்யாவுடைய எண்ணம் எப்படி இருக்குது பாத்துக்கலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா என்ன சொல்லுது, எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும். வெரி குட். அமெரிக்கா என்ன சொல்லுது, எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும், எல்லா நாடும் சுதந்திரமா இருக்கணும். ஆமாங்க. ரஷ்யா எல்லாரையும் அடிமைத்தனம் பண்ணணும்னு பாக்குது, சர்வாதிகாரம் பண்ணலாம்னு பாக்குது. சர்வாதிகாரம் உள்ள நாடு. ஆமாங்க. எது? ரஷ்யா. அப்போ சுதந்திரம் உள்ளது ஒரு பக்கம் நிக்குது, ஒரு கூட்டமைப்பு. இன்னொரு கூட்டமைப்பு சர்வாதிகாரம் உள்ளது. 2 கூட்டமைப்புக்கு 2 கொள்கை. ஒரு கூட்டமைப்புக்கு ஒரு கொள்கை, இன்னொரு கூட்டமைப்பு. ஆனா ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. எதிரும் புதிருமா இருக்கு. இது புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ நம்ம அமெரிக்கா வந்து சுதந்திரத்தை விரும்புது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நாடுகள்ல எந்த நாடு ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பு பண்ணணும் அபகரிக்கணும் அப்படின்னு நினைச்சு போகும்போது அந்த இடத்துல வந்து நிக்கிறது அமெரிக்கா வந்து நின்னுது. பாருங்க நம்மளுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு நாட்டை இன்னொரு நாடு அபகரிக்க கூடாது. ஆமாங்க. எல்லாரும் சுதந்திரம் உள்ள நாடு. ஒரு நாடு இன்னொரு நாடு வந்து அடிமைப்படுத்த கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்குது. அப்படி அபகரிக்க வந்து பாரு ஒரு நாடு. ஆமாங்க. அந்த எந்த நாடு அதுக்கு ஆப்போசிட்ல தான் அமெரிக்கா நிக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்ப ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் நடந்துச்சு. ஆமாங்க. ரஷ்யா வந்து வல்லரசு நாடு. ஆமாங்க. உக்ரைன் வல்லரசு இல்ல. அதுவும் நிலப்பரப்புல பெரிய நாடுதான், செல்வ செழிப்பு எல்லாம் கூட இருக்குது. ஆனா ரஷ்யா மாதிரி இல்ல. இல்ல. இந்த ரஷ்யா என்ன பண்ணுது, உக்ரைனை அபகரிக்குது, அது மேல படையெடுத்து போச்சு. அமெரிக்கா ரஷ்யா வந்து உக்ரைன் மேல படையெடுத்து போச்சு. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, உதவி செஞ்சு. யாருக்கு வந்து உதவி செஞ்சு? உக்ரைனுக்கு வந்து உதவி செஞ்சுச்சு. ஏன்னா ஒரு நாடு கஷ்டப்படுறத பார்க்க மாட்டேங்குது அமெரிக்கா பார்க்க மாட்டேங்குது. நம்ம போல அவங்களும் சுதந்திரமா இருக்கணும், சுதந்திரத்தை பறிக்க கூடாது, எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும் விரும்புறதுதான் அமெரிக்கா. இது புரியுதுங்களா? இந்த காரணத்தினாலதான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் தொடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல சைனா வந்து தைவான் மேல படை எடுக்கணும், தைவானை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு சீனா நினைக்குது. உடனே என்ன பண்ணுது அமெரிக்கா, தைவானுக்கு சப்போர்ட் பண்ணிக்குது. எங்க பிரச்சனை அங்க போய் நிக்குது. சின்ன நாடுன்னு நீ ஏமாத்திடக்கூடாது, சின்ன நாட்டுக்கு சப்போர்ட்டா நாங்க வரோம்னு அந்த நாட்டுக்கு சப்போர்ட்டா எது போது அமெரிக்கா போகுது. சுதந்திரத்தை
பாதுகாக்கணும் அப்படின்றது அமெரிக்கானுடைய எண்ணம். கொள்கை. சின்னவனா இருந்தா கூட, சின்ன நாடா இருந்தா கூட அத வந்து நீ அடிமைப்படுத்த கூடாது, சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றதுதான் அமெரிக்கா எண்ணம். இன்னைக்கு உலகம் முழுசும் டாலர் தான் அமெரிக்கா பயன்படுத்துறாங்க. பண்ட மாற்று முறைக்கு டாலரை தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கு ரஷ்யா என்ன பண்ணுது? டாலர் டாலர் தான் பயன்படுத்தணுமா? நான் பாரு ஒரு டாலர் நான் கூட பிரிண்ட் பண்றேன் பாரு. பிரிக்ஸ்ல வேற ஒரு நோட்டை டைப் பண்றாங்க இப்போ டாலருக்கு ஈக்குவலா. நாங்க கூட இந்த டாலரை பரிமாற்றம் பண்றோம் அப்படி. இந்த பிரிக்ஸ் மாநாட்டிலேயே பிரிக்ஸ் நோட்டை பிரிண்ட் டாலர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பிரிக்ஸ் நோட்டையும் அச்சிட்டு வெளியிடணும் அப்படின்றது அந்த பிரிக்ஸ்ல இருக்க கூட்டமைப்புல இருக்கிற நாடுகள் பேசி முடிவு எடுத்திருக்குது. அது எந்த நாட்டுல தெரியுமா பிரிண்ட் ஆகுது தெரியுமா? இந்தியாவுல. நம்ம நாட்டுல தான் குஜராத்ல இருக்கும். ஒத்துக்கிறாரு மோடி பிரிக்ஸ் அந்த நோட்டை பிரிண்ட் பண்றதுக்கு. மோடி ஒத்துக்கிறாரு. நம்ம இந்தியாவுல இதுல அதுவும் குஜராத்ல பிரிண்ட் ஆக போதும். இப்ப ரெண்டு போட்டி அடிக்குது பாரு. டாலர் ஒரு பக்கம், பிரிக்ஸ் பக்கம் நிக்குது. இந்த பக்கம் 5 கூட்டமைப்பு, இந்த பக்கம் ஒரு 5 கூட்டமைப்பு, ரஷ்யா பக்கம் 5 கூட்டமைப்பு. அப்ப 2 கொம்பு, 2 வல்லரசு, 2 அதிகாரம், 2 நோட்டு. ஆமா, எங்க பார்த்தாலும் இந்த 2 அப்படியே வந்துட்டே இருக்குது பாருங்க. வேதத்துல சொல்லப்பட்டது நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். எல்லா இடத்துலயுமே 2 வந்துட்டே இருக்குது. இப்போ அடையாளம் புரியுதுங்களா? அந்த 2 அந்த ஆட்டுக்கடாக்கு 2 கொம்பு, அந்த கொம்பு குறித்து நம்ம படிச்ச வேதத்துல அந்த 2 கொம்பு வந்து இந்த 2 வல்லரசு குறிக்குது. இது புரியுதுங்களா? இப்போ இந்த ரஷ்யா வந்து சர்வாதிகாரம் உள்ள நாடு, சர்வாதிகாரி. அது வச்சுதான் சட்டம் அந்த நாட்டுல. அந்த ரஷ்யாவில் இருக்கிற அந்த தலைவனை மீறி யாரும் ஒன்றும் பேச முடியாது. எல்லாத்தையும் உடனே பிடிச்சி ஜெயில போடணும். அப்படி ரஷ்யாவுடைய கொள்கை, கம்யூனிச கொள்கை. ரஷ்யாவினுடைய கொள்கை கம்யூனிச கொள்கை, சர்வாதிகார ஆட்சி. இதுக்கு துணை போற நாடெல்லாம் எது? சைனா, ஈரான், மத்திய கிழக்கு எல்லாமே துணை போகுது. எல்லாம் எது பக்கம் வேணா போய் சேருது? ரஷ்யா பக்கம் வேணா போய் சேர்ந்துச்சு. அடாவிதனம், அராஜகம், அட்டுழியம் எது? ரஷ்யா பக்கம் கம்யூனிஸ்ட் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி பக்கம் நிக்குது. அமெரிக்கா பக்கம் நிக்கிறது வந்து பல இங்கிலாந்து, கனடா, ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகள், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி சுதந்திரத்தை எந்தெந்த நாடெல்லாம் விரும்புது அதெல்லாம் அமெரிக்கா பக்கம் போய் சேருது. புரியுதுங்களா? சுதந்திரத்தை விரும்புறதெல்லாம் அமெரிக்கா பக்கம் போய் சேருது. இப்போ வந்து ரஷ்யா பக்கம் கம்யூனிஸ்ட் ஆட்சி எல்லாம் போய் அவங்க பக்கம் சேருது. சர்வாதிகாரம் அவங்க போய் சேருது. சோ இந்த 2 நாடுகள் இருந்து பத்தியா, 2 கொம்பு. இந்த 2 கொம்புக்கு நடுவுல தானே சின்ன கொம்பு முளைக்குது. ஆமாங்க, சின்ன கொம்பு. அப்போ இந்த 10 இந்த பக்கம் 10 நாடு, 5 நாடு, இந்த பக்கம் 5 நாடு. அப்ப 2 ஒண்ணா சேர்த்தா 10 நாடு. ஆமா. இந்த 10 கூட்டமை, இந்த 10 நாடுகளில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான். அது எப்படி சிஸ்டர்? 10 நாட்டுல இருந்து தான் வருவாங்க நீங்க கண்டிப்பா சொல்றீங்க, தெரியுங்களா? எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த சர்வாதிகாரம் உள்ள நாடு இருக்குது பாரு, அந்த நாட்டோட கூட குட்டி நாடெல்லாம் போய் ஒண்ணா சேர்ந்துக்கும். சர்வாதிகார நாட்டோட குட்டி நாடெல்லாம் போய் சேர்ந்துக்கும். இந்த குட்டி நாடுக்கு அந்த சர்வாதிகாரம் உள்ள நாடு வந்து சப்போர்ட் பண்ணும் பாருங்க. சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா இந்த குட்டி குட்டி நாடுகள்லாம் எந்த நாடு சப்போர்ட் பண்ணதோ வல்லரசு அது பக்கம் போய் சேர்க்கும். அப்படிங்களா? சரி. இப்ப நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னாக்காவே சர்வாதிகாரம்
பாதாளம் சைடுல இருந்து தான் அந்திகிறிஸ்து வருவான். அப்படிங்களா? சர்வாதிகாரம் எங்க நடக்குதோ அங்கிருந்து தான் அந்திகிறிஸ்து வருவான். அப்ப அந்திகிறிஸ்துனுடைய மனநிலை எப்படி? அவன் ஒரு சர்வாதிகாரி தானே? அவனும் சர்வாதிகாரம் தான். அப்ப சர்வாதிகாரம் எங்க இருக்குதோ, எந்த பகுதி இருக்குதோ அந்த பகுதியில இருந்து அந்திகிறிஸ்து வருவான். இப்ப புரியுதுங்க. அப்போ ரஷ்யா சைடு எந்தெந்த நாடெல்லாம் ஒன்னா சேருதோ அந்த கூட்டமைப்புல இருந்து தான் அந்திகிறிஸ்து வருவான். புரியுதுங்களா? புரியுதுங்க, இப்ப புரியுதுங்க. அடுத்த வீடியோல அந்திகிறிஸ்து எந்த நாட்டிலிருந்து வருவான் நீ கேள்வி. எந்த நாட்டுல இருந்து வருவான் சிஸ்டர்? அது சத்தமா எந்த நாட்டுல இருந்து வருவான் சிஸ்டர்? அது ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாருங்க, வசனத்தோட சொல்லி இருக்கிறாரு. அப்படிங்களா? அடுத்த வீடியோல நம்ம அத பத்தி எந்த நாட்டிலிருந்து வருவான். சரிங்க சரிங்க. இந்த ரெண்டு கொம்பு, ஆமா இந்த ரெண்டு கொம்பு கீழே இருக்கிற நாடுகள்ல, அது முக்கியமா ரஷ்யா சைடுல இருக்கிற நாடுகள்ல இருந்து தான் அந்திகிறிஸ்து வருவான். அது ஆண்டவர் வசனத்தின் மூலமா என்னோட பேசி இருக்கிறாரு. சோ அடுத்த வீடியோல நம்ம வந்து அந்திகிறிஸ்து எந்த நாட்டுல இருந்து வருவான் ஆண்டவர் பேசி இருக்கிறாருங்க. அது நம்ம வசனத்தின் மூலமா, ஆதாரத்தின் மூலமாக அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. தயவு செய்து அடுத்த வீடியோவை அவளோட காத்துட்டு இருங்க. அந்திகிறிஸ்து எந்த நாட்டுல இருந்து வருவான் ஆண்டவர் சொல்லிக்கிறாருல்ல. இன்னைக்கு உலகத்துல நிறைய செய்திகள் யூடியூப் மூலமா பல பேர் பலவிதமா பேசுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எந்த நாட்டிலிருந்து வருவான், அவன் எந்த மொழி பேசுறவனா இருப்பான்னு பேசிக்கிறாரு வசனத்தோட. அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். அவளோட காத்துட்டு இருங்க. இது வரைக்கும் நம்ம பேசின இந்த செய்தியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம அடுத்த வீடியோல நம்ம பதில் கொடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, சர்ச் மெம்பர்ஸ்ங்களுக்கு, ஃபேமிலியில நடக்கிற பிரேயர்ல நீங்க ப்ரே பண்ணுவீங்க தானே, ஃபேமிலி பிரேயர், அதுல கூட இந்த செய்தி பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்குது, இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்க செய்தியை. அடுத்த வீடியோவுக்கு அவளோட காத்துட்டு இருங்க. அந்திகிறிஸ்து பத்தி பேச போறேன், எந்த நாட்டுல இருந்து வர போறான்னு.